வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வம் அவர்கள் எடுத்த மிக முக்கியமான முடிவு. அதிருப்தியில் அதிமுகவின் தொண்டர்கள். காரணம் என்ன தெரியுமா? ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைந்து எம்ஜிஆர் அவர்களது வழியில், ஜெயலலிதா அவர்களது சிறந்த செயல்பாட்டில் மீண்டும் அதிமுகவை ஆட்சியில் அமைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவார் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் இது ஓபிஎஸ்ஸிற்கும் இருந்தது. ஆனால் எடப்பாடி இதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது மிக முக்கியமான முடிவு ஒன்றை எடுத்துள்ளார். திமுகவில் இணைவதை விட தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தால் நிச்சயம் எதிர்காலம் மட்டுமல்ல, தன்னை நம்பி இருக்கக்கூடிய சமுதாய மக்களும் தென் மாவட்ட மக்களும் நிச்சயமாக செல்வமிக்க பூமியாக மாறும். தன்னால் முடிந்த அளவிற்கு உதவிகளை செய்ய முடியும். துரோகிகளை இனிமேல் ஒருபோதும் நம்பக்கூடாது. விஜய் அவர்களுக்கு ஆதரவாக களத்தில் ஓபிஎஸ் அவர்கள் வேலை செய்ய திட்டமிட்டுள்ளார். இன்று வேலூரில் விஜய் அவர்கள் தாவேகாவின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வு சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இந்த வேலூரில் ஓபிஎஸ் அவர்கள் விஜய் அவர்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். மேலும் கூட்டணி வைக்கப் போகிறாரா அல்லது தாவேகாவில் இணையப் போகிறாரா என்ற தகவல்தான் தற்பொழுது வரை ரகசியமாகவே இருக்கிறது. ஒருவேளை கூட்டணியோ அல்லது அதிமுகவில் இல்லாத பதவி தாவேகாவில் ஓபிஎஸ்ஸிற்கு கொடுக்கப்பட்டாலோ ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் 3 முறை முதல்வராக இருந்தவர். தற்பொழுது விஜய் அவர்களை தலைவர் என்று கூறுவதற்கு முயற்சிகள் எடுக்கப்படுமா? இதற்கு அரசியலிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் விலகிவிடலாம் என்று பலரும் கூறி வருகிறார்கள். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவிற்கு உண்மையின் பக்கம்தான் இருப்பார். அதனால்தான் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் 3 முறை ஓபிஎஸ்ஸை முதல்வராக தேர்வு செய்தார். தற்பொழுது எடப்பாடியின் பக்கம் உண்மையும் இல்லை, விசுவாசமும் இல்லை. மக்களுக்கு நல்லது செய்ய வேண்ட ஒருபோதும் நன்மைகளும் அதற்கான திட்டங்களும் எடப்பாடியிடம் கிடையாது. இதனால்தான் தாவேகாவில் ஓபிஎஸ் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவிக்க உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. தாவேகாவில் ஒரு வெற்றியிடம் இருப்பது உண்மைதான். சிறந்த தலைமை பண்பு, சிறந்த அறிவுரை வழங்கக்கூடிய நபர்கள் அங்கு குறைவுதான். அந்த இடத்தை ஓபிஎஸ் அவர்கள் பூர்த்தி செய்துவிட்டால் நிச்சயம் ஒட்டுமொத்த ஆதரவுகளும் விஜய் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பாக அமையும். ஓபிஎஸ் எடுத்த முடிவு சரியா தவறா என்பதை கூறுங்கள்.